டீச்சர் வளைக்காதே 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 ஆசிரியர் இனத்தை அடியோடு வளைக்காதே ஆசிரியர் இனத்தை அடியோடு வளைக்காதே ஆசிரியர் இனத்தை அடியோடு வளைக்காதே ஆசிரியர் இனத்தை அடியோடு சங்கங்கள் வாழியவே ஆசிரியர் சங்கங்கள் வாழியவே ஆசிரியர் சங்கங்கள் வாழியவே. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு சில மக்களுக்கு தெரியாமல் கூட இருக்கிறது, எதற்காக இவர்கள் கூட இருக்கிறார்கள் என்பது தெரியாமல் இருக்கிறது. எம்பி தணிக்கை தடையை நாம் அனைவரும் ஏதோ நம் சொந்த வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் யாரும் படிக்கவில்லை. என் தாத்தாவோ அல்லது என் சித்தப்பாவோ ஆரம்பித்த தனிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கவில்லை. மாறாக தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் படித்து எம்பி முறையாக பயின்று சான்றிதழும் பெற்று ஒரு சாக்கு போக்கு இல்லாத காரணங்களை கூறி தொடர்ந்து கூறி விளக்கங்கள் கொடுத்தாலும் கூட அந்த விளக்கங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பாடப்பிரிவு. அதுல எல்லாரும் சரியான முறையில் படித்து பட்டம் பெற்று அதை இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பட்டத்தை ஒரு தணிக்கை அதிகாரி என்ன பண்றாருன்னா தன்னிச்சையாக இது இந்த பட்டமே செல்லாது என்கிறான். அப்ப வழங்கி இருக்கும் அந்த பல்கலைக்கழகம் இப்ப எப்படி செல்லாதுன்னு சொல்ல முடியும்? அதாவது அந்த யூனிவர்சிட்டியே நமக்கு என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா ஜெனினஸ், அதாவது உண்மைத்தன்மை சான்றிதழை கொடுத்திருக்கு. அந்த யூனிவர்சிட்டி கொடுத்துருச்சுல. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இப்ப 10 ஆண்டுகளாக இந்த நம்ம அந்த பணப்பலன்களை அனுமதிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த 10 ஆண்டுகளை தணிக்கை தடையை நடைபெறலையா? ஆசிரியர் சங்கங்கள் வாழியவே, ரத்து செய் 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 எம்பி மீதான தணிக்கை தடையை 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 ரத்து செய் நடவடிக்கை எடு 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 தணிக்கை அதிகாரிகள் மீது 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 நடவடிக்கை எடு அதை தூண்டும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு அதை தூண்டும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு. உள்ள போறாங்க. தமிழ்நாடு முழுசும், தேனி மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இந்த வேலையை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தணிக்கை அதிகாரிகள். இந்த தணிக்கை அதிகாரிகள்லாம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள், மெட்ரிகுலேஷன், இது அத்தனையுமே இயக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை. நல்லா கவனிங்க, பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஆலோசகர், பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஆலோசனை வழங்கக்கூடிய நிதி ஆலோசகர் மற்றும் அதன் அடிப்படையில் இந்த தணிக்கை அதிகாரிகள்லாம் தில்லா. ஏன்னா ஆசிரியர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது தலைமை ஆசிரியர் இருக்காங்க, அவங்க மூலியமா பண்ணிக்கலாம். தலைமை ஆசிரியர் எல்லாருமே அதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த தணிக்கை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய வேலை என்னன்னா தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் மற்றும் பள்ளி அலுவலகங்கள் அனைத்திலையுமே இவங்க போய் ஆடிட்டிங் பண்ணணும். அரசு ஒதுக்கப்பட்ட நிதியானது சரியா போய் சேர்ந்திருக்கா, சரியாக முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கா, மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவசங்கள்லாம் சென்று சேர்ந்திருக்கா, இந்த ஒன்னத்தை அவங்க பார்க்கணும். இதுக்கு இத்தனை வருஷமா வரக்கூடிய ஆடிட்டர்ஸ் ஃபுல்லா பார்த்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை பார்ப்பாங்க. பார்த்த பிறகு கடைசியா அங்க பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களின் எஸ்ஆர் எடுத்து பார்ப்பாங்க. எஸ்ஆர் எடுத்து எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு. இப்ப வரக்கூடிய தணிக்கை அதிகாரிகள் ஃபுல்லா அவங்க அந்த தணிக்கையெல்லாம் மேற்கொள்வது கிடையாது. ஏற்கனவே தலைமை ஆசிரியர்கள் தன்னுடைய சொந்த காசை செலவழிச்சு பள்ளிகள்ல எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி. ஒரு வருஷத்துக்கு அந்த ஆடிட்டிங் பார்க்கறதுக்கு 10,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 10,000 ரூபாய்.